அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லி செய்த சிவஞான சித்தியாரை இந்த சிவஞான சித்தியார் என்கிற பகுதியில நாம் 9ஆம் நூற்பாவில மிகச்சிறந்த பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 9ஆம் நூற்பாவினுடைய பகுதியில 3ஆம் அதிகரணத்தில் திரு அஞ்செழுத்து வேள்வியினுடைய இயல்பு, அந்தரிக யாகம் செய்யும் முறைமை, அந்தரிக யாகத்தினுடைய பயன், உபாய புறப்பூசையின் இயல்பு பயன், சிவோகம்பாவலையால் திருவடியில் முத்தி நிலை பெறுதல் என்பதில நாம் இதுவரை திரு அஞ்செழுத்து வேள்வியின் இயல்பு பயன் ஆகியவற்றை நாம் சிந்தித்து அந்தரிக யாகம் செய்யும் முறைமையும் சிந்தித்தோம். இனி இந்த 3ஆம் அதிகரணத்தின் உள்தலைப்பாக அமையப்பட்டிருப்பது அந்தரிக யாக பூசையினுடைய இயல்பும் பயனும் என்கிற திருப்பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். அது 301வது பாடலாக அமையப்பெற்றிருப்பது. அந்த திருப்பாடல் ரொம்ப அழகான திருப்பாடலாக ஆசிரியர் அருள்நந்தி சிவம் அமைத்திருக்கிறார். இதற்கு அருள் செய்த திருப்பருளையும் திருவருளையும் போற்றி கேட்டு சிவகுண்டியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி வருகின்றேன். சிவஞான சித்தியார் வகுப்பு தொடங்கி 100வது வகுப்பாக இன்று நடைபெறுகிறது என்பதை பாராட்டுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய பெரியவர் ராஜையா அவர்கள் நமக்கு நினைவூட்டி, தொண்டு செய்த புண்ணியத்தினாலே நாம் தொடர்ந்து சித்தியார் வகுப்பை சிந்தித்ததன் பயனால் இந்த வகுப்பு 100வதாக வளர்ந்திருக்கிறது. இது மேலும் மேலும் மிகச்சிறப்பாக பொருளை உணர்ந்து அறிகிற வகையிலே நிறைவடைய வேண்டும் என்று ஐயா அவர்கள் நினைவூட்டி வாழ்த்தி இருக்கிறார்கள். ஓதுவாமூர்த்திகளும் வாழ்த்தினார்கள். கலந்து கொண்டு பயன்பெறுகிற தொண்டர்களும் இதை எண்ணி இருப்பீர்கள். இதற்கெல்லாம் அருள் செய்த திருவருளையும் குருவருளையும், குறிப்பாக இறைவனுடைய அருளை நிரம்ப பெற்ற உங்களுடைய திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்ற ஐயா, இது பரமசிவம் ஐயா சொன்னது. பரமசிவம் ஐயா தான் சொன்னாரு. 100வது உள்ளபடியே இந்த வகுப்பினுடைய தொடர் எண்ணை ஐயா அவர்கள் கூறியதைப் போல நம்முடைய இந்த இணைப்பு பெருவாழ்வு இணைப்புக்கு அன்பினராக இருக்கக்கூடிய பரமசிவம் ஐயா அவர்கள் தான் இந்த அருமையான பணியை அவர் செய்கிறார். வாய்ப்பு அமைகிற பொழுது சில தொண்டர்களையும் பயன்படுத்தி செய்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை செய்து கொள்வோம். அன்பர்களே, அந்தரிக யாகம், அதாவது உள் பூசை. அந்தரிக யாகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தமிழ்ல? உள் பூசை. அந்தர் என்பது உள், யாகம் என்பது வேள்வி. அதாவது பூசை, வேள்வி என்றும் பூசை என்றும்
2 வகையில பொருள் தரக்கூடிய சொல் யாகம் என்று சொல்லக்கூடிய சொல். எனவே அந்தரீக யாகையினுடைய பூசையின் இயல்பும் பாட்ட படித்திருவோம். அந்தரீக யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறைந்திடுவர். அதுதான் ஆன்ம சுத்தியாகும். கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலாக கண்டனையலாம் மனதால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொழி போல் மருவி அரண் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மலமானது அருமே. ரொம்ப அழகான இந்த உள்பூசையை பற்றி இந்த பாடல்ல அருமையா காட்டுகிறது. ஏறத்தாழ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்துவிட்ட பிறகு தொடர்ந்து தினமும் புறத்தேயும் அகத்தேயும் புசித்து புசித்து பேரானந்தத்தை அடைவதற்குரிய பூசை. இந்த திருப்பூசையை எடுத்த உடனே ஆசிரியர் இந்த உள்பூசையை வீடு பேறு பெறுவதற்கு வாயில் என கூறுவார்கள். அதுவும் உயிர் தூய்மையை அது இந்த உள்பூசை உயிர் தூய்மையை அடைய செய்யும். வெளியிலே திருமூர்த்தத்திற்கு அபிஷேகம் செய்வதைப் போல சந்தனம் மலர் நறும்புகை விளக்கு நீர் திருவமுது முதலியவைகளெல்லாம் மனதுக்குள்ளேயே பாவனை செய்து உள்ளுக்குள்ளே சிவபெருமானை வழிபட்டு நினைய நினைய கண்ணாடியை மாசு போக நாம் துடைத்த பிறகு அந்த கண்ணாடியிலே படித்திருக்கிற மாசு நீக்கிய பிறகு கண்ணாடியிலே ஒளி முகுதலை போல உயிரினிடத்தில சிவம் மேலிட்டு விளங்கும். அப்படி சிவம் விளங்கி தோன்றுகிற பொழுது உயிரினுடைய அறியாமை ஆகிய ஆணவமலம் நீங்கும் என்றே இந்த 301வது திருப்பாடலுக்கு அளவுபட காட்டுகிறார். அது எடுத்த உடனே அந்தரிகையாகும் தன்னை, அதாவது அகப்பூசை உட்பூசை. அகம் என்பது உள்ள, உள் என்பது இந்த மனதுக்குள்ளேயே செய்வது. அந்தர் யோகம், அந்த புறத்து சொல்வார்கள் அரண்மனையில. அந்தர்னா உள். நம்முடைய ஆன்ம தத்துவங்கள் 24ல பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5, அந்த கரணம் 4. அது உட்கரணம் என்று பெயர். அந்த அந்த கரணங்களுக்குள்ள ஒரு அந்த கரணம் இருக்கிறது. அவை காலம் நியதி கரை வித்தை அராகம் என்று சொல்வது. அது உள் அந்த கரணம் என்று பெயர். அந்த கரணம் அந்தர்னா உள்ளே அர்த்தம். அந்த அந்த கரணத்துக்குள்ளே இருப்பது காலம் நியதி கலை வித்தை அராகம். அந்தர் என்ற சொல்லுக்காக இவை நினைவூட்டினேன். உள் என்று பொருள். ஆக உள்பூசை என்பது அந்தரிகையாகம் தன்னை, அந்த அகப்பூசையை முத்தி சாதனமா அறைத்திடுவர். முத்திக்கு
வீடு வேற்றிற்கு வாயில் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். இதுதான் உட்பூசை. அது முன்ன ஒரு பாடல்ல இருதயம் உந்தி புருவனடு, இருதயம் உந்தி புருவனடு என்ற மூவிடத்திலேயும் செய்யக்கூடிய வழிபாடுகள் தியானம் என்று நமக்கு சொல்லப்படுவது. அந்த யாகம் தன்னில் முத்தி சாதனமாக அறைந்திடுவர். எனவே இந்த உள்பூசையை உயிர்கள் பேரின்பம் பெறுவதற்கு வாயில் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். சரி, அது எதை கொடுக்கும்னா அதுதான் ஆன்ம சுத்தியாகும். அந்த உள்பூசை செய்ய 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 ஆன்மா தூய்மை பெறும். எனவே ஆன்மாவுக்கு தூய்மையை வருவிக்கிற பூசைதான் உள்பூசை. ஆமா, அது எப்படி செய்வது? அந்த அகப்பூசையை எப்படி செய்வது என்று சொல்லுகிறார். கந்தம் மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனதில் கருதி கொண்டு மனதால எண்ணி அர்ச்சிக்க வேண்டும். முதலாவதாக இறைவனுக்கு ஆசனம். எது ஆசனம்? ஆசனம்னா இருக்கை என்று பெயர். சீட். இப்ப சுவாமி இருதய கமலத்தை தான் ஆசனமாக கொள்ளுவார். எல்லா உயிருக்கும் அது உண்டுங்க. சில பேர் ஒடியில ஒருத்தர் தான் இந்த சிவபூஜை பண்ணுகிற வாய்ப்பு அமைகிறது. மற்ற உயிர்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை தெளிவு இருக்கும். ஞானிகள் தினமும் அந்த பூசணையை செய்து அப்படியே பேரானந்தம் அடைவார். நாமும் பேரானந்தம் அடைவதில்லை, சிற்றானந்தம் அடைகிறோம். நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம், நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போறோம். அது ஒரு ஆனந்தம் தான். ஆனா என்ன, அது முடிச்சோன்னு ஒரு விவகாரத்துல போய் முடியும். ஆனா இறைவனோடு இருக்கிற அந்த பூசையில ஒருபோதும் எதிர்மறை விளைவு வராது. அந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நாம் இறைவன் எழுந்தருள்வதற்கு ஏற்ப அமைப்பது எது என்று கேட்டால் இருதய கமலம். கமலம்னா தாமரை மலர். நம்ம நெஞ்சுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், ஒரு வெளிய ஒரு தாமரை மலர் கண்ணுல பார்க்கிறீங்க. செந்தாமரை மலர் அதை விரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த செந்தாமரை மலரை கண்ணுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா கண்ணை மூடினால் இந்த இருதயத்துல அந்த தாமரை விரிச்சு அப்படி தெரியும். நீங்க தாமரைய மெதுவா அப்படி இதெல்லாம் விழிச்சு கொஞ்சம் தீர்த்தா அது மேல தெளிச்ச வர அந்த தாமரையை பார்த்தால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை அருமையுடையதாக. அதுபோல அந்த தாமரை இதழ் நெஞ்சில மனதுக்குள்ள இருப்பதாக நினைக்க வேண்டும். இதுதான் அந்த பூசையில ஆரம்பமாக நாம் எண்ண வேண்டியது. அதன் பிறகு அந்த இடத்தில இறைவனை நாம் எழுந்தருளச் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால அந்தரிக பூஜை செய்வதில் சிலத பார்த்தோம். ஆமா. அதன் பிறகு அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய திருவடி நீர், உட்கொள்ள நீர், உச்சிகுளிர நீர், அது ஆஜமனம், அர்க்கியம், பாத்தியம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். அந்த வழிபாடு செய்த நீரால் நிறைக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனால் வேதங்களில அந்த குடிநீருக்கு என்னென்ன பொருள்கள் சேர்த்த வேண்டும், திருவடி நீருக்கு என்னென்ன பொருள்கள் சேர்த்த வேண்டும், திருமுடி நீருக்கு என்னென்ன சேர்த்த வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு கூட மிக தெளிவாக காட்டுகிறார். ஆமா,
திருவடி நீரில நாம் என்ன பொருளை சேர்த்து கொடுக்க வேண்டும்? அதே போல உச்சி குளிர கொடுக்கிற பொழுது என்ன சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் மிக பரிமாணமாக ஆகமங்களில சொல்லுகிறார்கள். அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அமையப்பட்டிருக்கிறது. அது ஆகமத்தில நன்கு பயிற்சி உடையவர்கள் அந்த திருவடி நீர் உட்கொள்ளக்கூடிய நீர் அதில என்னென்ன பொருளை நமக்கு சேர்த்த வேண்டும், அப்படி சேர்த்துவதால் அது அமையக்கூடிய நிலை என்னென்ன நமக்கு அமையும் என்பதை மிக விரிவாக காட்டுகிறார்கள். அந்த பூசையிலே வரக்கூடிய செயல்பாடுகள் இவை இவை, இதனால் வரக்கூடிய நிலைப்பாடுகள் இவை இவை என்று வேதங்களிலே இருக்கிற செய்திகளை எல்லாம் மிக அருமையாக நமக்கு சுருக்கி பின்னால வரக்கூடிய வேதங்களின் விரிவாக சொல்லக்கூடிய நீரை அதில அருமையாக காட்டுகிறார்கள். அதில 3 நீர் சொல்லுவது. ஒன்று பாத்தியம் திருவடி நீர், ஆசமனம் குடிநீர், அடுத்து அர்க்கியம் முடிநீர், ஆச்சமனம், அர்க்கியம், பாத்தியம் என்று சொல்லக்கூடியது. அதில பாத்தியம் என்பது திருவடி நீர் அபிஷேகம் தொடங்குகிற பொழுதும் அபிஷேகம் முடிவிலேயும் அடுத்து அமுது படைக்கிற பொழுதும் அமுது கொடுத்த பிறகும் தீபம் காட்டுகிற நேரத்திலேயும் கொடுக்கக்கூடிய நீர் திருவடி நீர். வடமொழியில பாத்தியம் என்று சொல்லுவார்கள். அந்த திருவடி நீரை எங்க கொடுக்கணும்? சுவாமியினுடைய பாதத்திலே கொடுக்க வேண்டும். உதாரணமா ஒரு சின்ன குவளையில அந்த நீரை வைத்துக் கொண்டு திருமஞ்சனம் தொடங்குனீங்கன்னா ஒரு மலரை எடுத்து பூவை தொட்டு அந்த திருவடியில ஒரு சொட்டு விழச் செய்து பிறகு திருமஞ்சன அபிஷேகம். பிறகு அபிஷேகம் விட்ட பிறகு ஒரு பூவெடுத்து சுவாமி திருமேனி மேல நீர் நினைச்சு வைத்து அந்த பாத்திய நீர்ல ஒரு தண்ணி எடுத்து அப்படி திருடியில விட்டு பிறகு தூரம். இது போல திருமஞ்சன தொடக்கம், திருமஞ்சன நிறைவு. அடுத்து அமுது ஆரம்பம், அமுது முடிவு. நீங்க நல்லா கோவில்களை பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கிற அந்த வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் சொம்புல நீரை வைத்துக் கொண்டு அந்த தண்ணியை தொட்டு அந்த அமுத அப்படி காமிச்சு ஒரு சொட்டு சுவாமி காலத்தில் வைப்பாங்க. பிறகுதான் இந்த மிருக முத்திரையில அந்த நீரை அந்த மூல மந்திரத்தால செய்து திருவுருள் துடையலாக்கி அதை தொட்டு அதை அப்படியே சுவாமி கூட்டுவார். மீண்டும் அந்த தண்ணியை பாத்தி நிறவிட வேண்டும். இது பாத்திய நீர். அடுத்தது குடிநீர். இதே போல அபிஷேகம் தொடங்குகிற பொழுது, முடிகிற பொழுது, அமுது காண்பிக்கிற பொழுது, நிறைவு பெற்ற பிறகு தூரம் காட்டுகிற பொழுது காட்ட வேண்டியது. அது கை, முகம் ஆகிய இடங்களிலே காட்ட வேண்டும். அடுத்த அர்க்கியம். அது பூஜை தொடங்குகிற பொழுதும் அபிஷேகத்தினுடைய நிறைவிலேயும் பூசையின் முடிவிலேயும் சிரசில அந்த மந்திரத்தினை ஒரு சொட்டு விட வேண்டும். முடிநீர். அப்போ வடமொழியில பாத்தியம், ஆசமனம், அர்க்கியம். பாத்தியம் திருவடி நீர், ஆசமனம் குடிநீர், அர்க்கியம் முடிநீர். இப்ப அந்த நீர்ல என்னென்ன பொருள் சேர்க்க வேண்டும்? இப்ப காப்பியில என்ன பொருள் சேர்க்கணும்னு தெரியுது இல்லையா?
தீல என்ன பொருள் சேர்க்கறது இருக்கு இல்லையா? அது போல பாத்திய நீர்ல சேர்க்க வேண்டியது விலாமிச்சவேர், சந்தனம், அருகு, வெண்கடுகு. இத கொஞ்சமா அளவா எடுத்து ஒரு நல்ல பவுடர் ஆக்கி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும். மேல பாத்திய நீரில் சேர்க்க வேண்டியது அதுல கொஞ்சமா நாம் கொடுக்க வேண்டும். பிறகு ஆஜமன நீர். ஆஜமன நீர் என்பது என்னது? குடிநீர். நாம கூட இப்ப குடிநீர் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். வெய்ய காலம்னா நானே ஊற்றி வச்சிருக்கோமா இல்லையா? இன்னும் சில பேர் பிரிட்ஜுக்குள்ள ஒரு டம்ளர் ஊற்றி வச்சு நம்ம குடிக்கிறோம். சுவாமி கொடுக்கிற பொழுது அந்த நீர்ல ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், நாவற்பழம், ஜாதிக்காய், வெட்டிவேர் ஆகியவற்றை கொடுத்தல். அர்க்கிய நீர் அது முடிநீர். அதில் எள்ளு, நெல்லு, தர்ப்பை நுனி, பிறகு பால், அட்சதை, வெண்கடுகு, யவம் என்ற பொருள்களை அதுல சேர்க்க வேண்டும். இப்படியாக அந்த நீரை இறைவனுடைய வழிபாடு தொடங்குற பொழுது அதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஆகமங்களில மிக விரிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை இப்பொழுது தற்சமயத்தில கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பெருமானவர்கள் அந்த நல்ல நூலை தமிழில ஸ்லோகங்களை மொழிபெயர்த்து 4 மொழிகளிலே அந்த நூலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 15 வெளியீடுகள் அவை வந்துவிட்டன. அதுல ஒரு பகுதியில இருக்கிறது. அந்த பகுதியை கூட பெருவாழ்வை பேணுதல் என்று 2ஆம் தொகுப்பு சிறிய நூலா அவர் சிறிய நூலா கொடுத்திருக்கிறார். அதுல இந்த குறிப்புகள் வருகின்றன என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவேன். இப்படியாக இந்த நீரை நாம் செய்ய வேண்டும். ஆக இந்த அருக்கியம், பாத்தியம், ஆஜமனம் இது கை கழுவமும், கால் கழுவமும், உட்கொள்ளவும், நீர்த்தல் என்று திருவிளங்க தேசிகரையா அவர்கள் உரையில காட்டுகிறார்கள். ஆக அந்த முறையில அமிர்த கூட்டிய நீரினால் ஆத்மா ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவங்களை எல்லாம் இறைத்து கழித்தல் என்ற முறையில அது உட்கொள்ளுகிற நீர் அமையும் என்றும் ஒரு குறிப்பு கொடுக்கிறார்கள். எனவே இறைவனிடத்துல நாம் இறைவன் உட்கொள்ள நீர் கொடுத்தல் என்பது வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரியர் உடல், பொருள், ஆவி 3ஐயும் அவரிடத்துல ஒப்படைத்து விடுதல். இனி இது தயார் செய்து வைத்தல். இது புறத்துல. அடுத்து திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனம் என்பது வடமொழியில அபிஷேகம், நீராட்டுதல். அது அன்பால இறைவனை திருமுழ காட்டுதல். அது மரபாமையானமைத்த மனக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதிதனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அறவாணருக்கு அன்பெனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமாள் வாயிலார் நாயனார் புராணம் இல்ல நேசநாயனார் புராணம், அதுல கொஞ்சம் சந்தேகம், வாயிலார் நாயனார் என்று கருதுகிறேன். அந்த புராணத்தில அழகாக காட்டுகிறார். இது இறைவனுக்கு திருமுழு காட்டுதல். அடுத்து இறைவனுக்கு ஆடை சாத்துதல். நீராட்டிய பிறகு திருவொற்று ஆடையில நீரை தொலைத்து எடுத்த பிறகு உடை உடுக்க வேண்டும். அது இறைவனுக்கு ஆடை காட்டுவது சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்ம போதம் அழிந்து
ஆன்மபோதம் முழுவதையும் நீக்கி சிவபோதத்தால் மூடுதல். அது நேயத்து அழுத்தல் என்று சொல்லுவார்கள். ஆக திருமஞ்சனம் பண்ணின உடனே ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா அறிவும் அடங்கி நிற்கும். பிறகு திருவொற்றாடை எடுத்து அப்படி குளித்த பிறகு மேல ஒரு ஆடையை சேர்த்துவோம். அது சிவபெருமானுடைய அறிவுக்குள் அது விளங்கி தோன்றுவதாக அமைத்தல். அதன் பிறகு சந்தனம் முதலிய வாசனை கலவைகளை அது செய்தல். அது போக பொருள்கள் மேல இருக்கக்கூடிய பற்றை விட வேண்டும் என்று அது வைத்தல். பிறகு பெருமானுக்கு நல்ல மலர்கள், கந்தம், மலர், புகைதன, ஆமா, அது பூக்களை சாத்துதல். அது புறப்பூசையில வருகிற பொழுது 8 மலர்கள், அகப்பூசையில வருகிற பொழுது முன்னமே நாம சிந்தித்திருக்கிறோம். கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு, இப்படி 8 மலர்களால் வழிபாடு செய்ய வேண்டும். அது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவண்ணாமலை தேவாரத்துல பூவார் மலர் கொட்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். என்ன அழகான பாட்டு! போதொடு நீர் சுமந்து ஏற்றி பூவார் அவன் பூவேன் என்று நம்முடைய திருமுறைகள் நமக்கு காட்டுகின்றன. அதன் பிறகு சுவாமிக்கு வழிபாட்டில் அச்சதிரம் இன்றியமையாமை. அது நல்ல முனையுடையாத பச்சரிசி, அதுல மஞ்சத்தூளும் பிறகு கொஞ்சமா ஒரு பொட்டு நெய்யும் சேர்த்து அந்த கலவையில செய்வது. அது உள்ளேயும் புறத்திலேயும் இருவகை தூய்மை அடைந்ததாக கருதி மங்களமாக்குதல். அது இந்த பொற்றுண்ணம் பிடித்தல் என்பதையே மாணிக்கவாசக பெருமான் வையகம் எல்லாம் உரலதாக மாமேறு என்னும் போல் அக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறைய அட்டி என்ற பாடல் அப்படியே சொல்லி ஆட பொற்றுண்ணம் ஏடித்தும் நாமே என்று 9வது திருப்பதிகம் பொற்றுண்ணம் விடுத்தல் என்று நமக்கு திருவாசகத்துல மிக அருமையாக ஒரு பதிகமே பாடுகிறார்கள் நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த முறையில அந்த பொன்னலி செய்தல். அதன் பிறகு சுவாமிக்கு புகை, அது தூபம் என்று சொல்லுவது. அதாவது நம்முடைய உள்ளம் அந்த புகை எப்படி அதோடு சேர்ந்து விடுகிறதோ அது போல சேர்தல். ஆக அது பிராணாயாமம் என்கிற முறையிலேயும் அமையும். உயிர்கள் பிறப்பு இறப்பு ஆகிய பந்தத்தில் கட்டுண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற பொழுது இந்த மனமாகிய பாத்திரத்தினிடத்தில பிராணன் ஆகிய அக்குண்டியை விட்டு கர்வம் என்ற புகையால் ஊட்டுதல் என்று அந்த புகைக்கு இருக்கிற விளக்கத்தை உரையாசிரியர் பெருமகனார் ரொம்ப அழகுபட காட்டுகிறார்கள். அடுத்து ஒளி. வெளிப்பாட்டுல ஒளி ரொம்ப இன்றியமையாத ஒன்று. தீபம் என்று சொல்வார்கள். ஒளி என்பது ஞானத்தின் குறியீடு. அதனால் ஒளிக்கு சொல்லுகிற பொழுது இந்த ஒளியை இறைவனுக்கு காட்ட காட்ட புத்தி முழுவதும் பிரகாசமாகும் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். நம்முடைய வழிபாட்டுல பல விளக்குகள், அதுக்கு அலங்கார விளக்குன்னு பேர். நிறைய விளக்கு, கடைசி ஒரு குட விளக்கு, இடையில நட்சத்திர தீப விளக்கு, அடுத்து மனித
விளக்கு, இடப விளக்கு, இப்படி பல வகையான விளக்குகளை ஏற்றுவார்கள். இதெல்லாம் நம்முடைய உயிர் நன்மை அடைவதற்கு, அறிவு பெறுவதற்கு அத்துவா என்று சொல்லக்கூடிய அந்த வழிகள். அவையாவன எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லாலான சொற்றொடர், அடுத்து கலைகள், அடுத்து தத்துவங்கள், புவனங்கள், இவையெல்லாம் ஒன்றொன்றாக ஞான ஒளியானது நமக்கு நீக்குதல். அடுத்து கற்பூர தீபம், அந்த கற்பூரத்தை எரித்து இறைவனுக்கு காட்டுதல். ஆமா, எனவே நமக்கு இருக்கின்ற வினைப்பயன் முழுவதும் இறைவனுடைய திருக்கண் நோக்கத்தால் எரிகிறது என்ற முறையில அமைப்பது. தாய்மான சுவாமிகள் நல்ல ஒரு திருப்பாடல்ல அழகுபட காட்டுவார்கள். தீதனையா கற்பூர தீபமென நான் கண்ட சோதியுடன் ஒன்றி துரிச அறுவது என்னாலோ என்று எண்ணாட்கண்ணியில அழகாக நமக்கு காட்டுகிறார். எனவே கற்பூரம் எரிந்த பொழுது அதுல மிச்சம் எது இருக்காது. ஒரு கற்பூரத்தை சுவாமிக்கு ஏத்துறீங்கன்னு வைங்க, எரிஞ்ச உடனே என்ன மிச்சம் இருக்கும்? ஒண்ணு இருக்காது. எனவே எஞ்சுவது இல்லை. அதை போல நம்மளுக்கு அறிவின்மை என்பது முழுமையாக களையப்படும். அதன் பிறகு அமுது, அது இறைவனுடைய திருவருள் வடிவில நம்முடைய வினைகள், பாசம் எல்லாவற்றையும் இறைவனுடைய காலடியில் ஒப்புவித்தல். இது கள்ள வினை பசுபோத கவளமிட கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் புலி சித்தி வேளம் என்று நம்முடைய ஞான நூல்கள் விநாயக பெருமான் வெளிப்பாட்டில் காட்டுகிறார்கள். அதன் பிறகு வெற்றிலை வாக்கு கொடுத்தல், அது தற்போதம் பாசபோதம் நம்மை விட்டு நீங்க சிவபோதம் அடைந்த பொழுது ஆன்ம சுபாவமே முழுவதும் நீங்க இறைவன் குணம் அமைந்தது. வெற்றிலை வாக்கு இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேருகிற பொழுது அது சிவமாம் சிவப்பாவதை போல ஆன்மாக்கு இருக்கக்கூடிய தன்முனைப்பு முழுவதும் நீங்கி அந்த சிவந்த பெருமானுடைய திருவடியிலே ஒன்றாக இருத்தல் கிடைக்காயது. அடுத்து வழிபாடு அர்ச்சித்தல், அது மந்திரம் வாயில அந்த இறைவனுடைய கருணையை சொல்ல மலராலும் இலைகளாலும் இறைவனை அர்ச்சித்தல். இறைவன் புகழையும் அருளையும் சிந்தித்து அவனுடைய திருவடியில மலரை வைத்தல், அது அருட்சக்தி பதிவித்தல் என்பதாக அமைவது. இப்படி ஆசனம், திருமஞ்சனம், அதன் பிறகு ஆடை சாத்துதல், பிறகு சந்தனம், மலர், அச்சதை, புகை, ஒளி, கற்பூர தீபம், அடுத்து அமுது, நைவேத்தியம், அடைக்காய் அமுது தரல், இப்படியாக 16 வகையாக சொல்லுகிறார்கள். இது சிவாகமங்களில கிரியாபாத பகுதி என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதிலே இந்த குறிப்புகள் எல்லாம் நமக்கு விரிவாக காட்டியிருக்கிறார்கள் என்று. இந்த முறையில வெளியே செய்வதை போல உள்ளேயும் நாம் எண்ண வேண்டும். ஆமா, இந்த முறையான பூசை தெளிந்தவர்களுக்குத்தான் இந்த விளக்கம் தெரியும். எனவே பதிஞானத்தை நாம் பெற வேண்டும் என்பவர்களுக்குத்தான் இந்த வழிபாடு நன்கு பற்றும். ஏனையோருக்கு இது தூல பொருளாக பக்தி விளைவை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கும். எனவே இது
ஞான நெறி தலைப்பட்டோர் மிக எளிமையாக உணர்வர் என்று அருமையா உரையாசிரியர் காட்டுகிறார். ஆக நாம் சிந்தித்தது அறைத்திடுவர் அதுதானும் ஆன்ம சுத்தி, அதாவது ஆன்மா தூய்மை அடைதல். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சனம், திருமஞ்சனம், அமுது முதலா கண்டனையெல்லாம் இறைவனுக்கு சூட்டக்கூடிய வகையில நல்ல மலர்கள், தூபம், தீபம், திருமஞ்சன திரவியங்கள் இவைகளை எல்லாம் மனதுக்குள்ளேயே அதையெல்லாம் தயார் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல தாமரை வச்சிருக்கிறோம், அடிநீர், குடிநீர், உட்கொள்ள நீர் 3, அபிஷேக திரவியங்கள் எல்லாம் தனித்தனி பாத்திரம், பிறகு பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், அப்படியே நெஞ்சுக்குள்ள ஒரு பீடத்துல அவையெல்லாம் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதாக எண்ண வேண்டும். பிறகு மனதால் கற்பித்து கொண்டு, அது ரொம்ப நல்ல இடம்ங்க. மனதால் கருதி கொண்டு சிந்தைதனில் சிவனை அர்ச்சிக்க, சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை, சிந்தைதனில் சிவனை அர்ச்சிக்க வேண்டும். அப்ப சிவபெருமான நம்முடைய அந்த உயிருக்குள் அந்த தாமரை பூவுல எழுந்தருளியிருப்பதாக கருதி அவரை புசிக்க வேண்டும். அதில் ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க, அப்ப அருள்வழியாக நின்று தொடர்ந்து விடாம அவரை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது சிவபெருமானை மனதுக்குள்ள தொடர்ந்து சிந்திக்க அப்படி செய்கிற பொழுது தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அந்த ஒளி போல் ஒரு கண்ணாடி இருக்கிறது. நீங்க பயன்படாம வைத்தால் கண்ணாடி மேல தூசெல்லாம் பட்டு ஒரு துணியை எடுத்து நீங்கள் நீக்குவீர்களே ஆனால், அதை துடைப்பீர்களே ஆனால், அந்த கண்ணாடியினுடைய ஒளியை தூசு மறைந்திருப்பது நீங்கி நல்ல ஒளி தோன்றும். அது போல அரண் உளத்தே மருவி வர வர வந்துடுவன். ஆக சிவபெருமான் ஆன்மா தூய்மையாக வெளியே தருவது போல இயல்பா ஒரு செம்பு பாத்திரம் இருக்கிறது. அந்த செம்பு பாத்திரத்தை நல்லா குடி போட்டு விளக்க 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 செம்புக்கு மேல இருக்கிற களிம்பு நீங்கின உடனே அந்த செம்பு பாத்திரம் எப்படி தெரியும்? தங்க பாத்திரமான தெரியும். சில வீடுகள்ல நீங்க பூஜைக்கு போய் பார்த்தால் காலையில இந்த பாத்திரங்கள் செம்பு பஞ்சலோக பாத்திரம் வச்சிருப்பாங்க. அத காலையில கழுவி வச்சிருப்பாங்க பாருங்க, அப்படியே தங்க முலாம் பூசின மாதிரி குளிக்கும். சில வீடுகள்ல அந்த வாய்ப்பு தூய்மைக்கு இருக்காது, அதுக்கும் தவம் வேண்டும். அது போல அவன் என்ன செய்வான்? ஆன்மா இப்படி சிவலிங்கத்தை வச்சு இவ்விடத்துல உள்பூச பண்ண பண்ண ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய வினை, அந்த வினைக்கு காரணமாக இருக்கிற ஆணவ மலம், இவையெல்லாம் சிறிது சிறிதாக சிந்திக்க சிந்திக்க சிவனை சிந்ததனில் அர்ச்சிக்க அர்ச்சிக்க அந்த ஆன்மா தூய்மைப்படும். அது ஐயம், களவு, கொலை, காமம் முதலாக சொல்லப்பட்ட அந்த உயிரை பற்றி இருக்கிற குற்றங்கள் எல்லாம் இப்படி உள்ளத்துக்குள்ளே நீ சிவனை சிந்திக்க, சிவனை அர்ச்சிக்க, சிவனை தாமரையில எழுந்திருடுமாறு வேண்டி கந்தம், மலர், புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலா இவையெல்லாம் செய்ய செய்ய செய்ய
அந்த ஆன்மாவிலே இருக்கிற தூசு குறை அது நீங்கும். அப்படி நீங்குவதற்கு பெருமான் விளங்கி தோன்றுவான். அரண் உளத்தே மருவி வர வர வந்துடுவன். அப்படி சிவன் தோன்றுவான். சிவன் உள்ள இருக்கிறான், விளங்கி தோன்றுவான். இப்போ உங்க உள்ளத்துக்குள்ள அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. சில நூல்களை படிக்கிறீங்க, அது அப்படியே வெளியில வருகிறது பாருங்கள். அது போல பின் மலமானது அழியும், மலமானது அருளும். அப்ப சிவஞானம் உள்ளத்துக்குள்ள தோன்றுகிற பொழுதுதான் ஆணவ மதத்தினுடைய பற்று முழுமையாக நீங்கும் என்று 301வது பாடல்ல ஆன்மாவில் சிவபெருமானை அர்ச்சித்தலும் அவன் அருள்வழி நின்று சிவபெருமானை தியானித்தலுமாகிய அகப்பூசையை செய்ய செய்ய ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிற சிவம் விளங்கி தோன்றும். அப்படி சிவம் விளங்க ஆன்மாவினுடைய அந்த பலம் நீங்கும், ஆன்மா சுத்தி அடையும். இது உள் பூசை என்று இந்த திருப்பாடல்ல அழகாக காட்டுகிறார்கள். அடுத்த திருப்பாடல் அந்தரிகையாக பூசை, அதாவது இதுதான் இந்த பூசை பார்த்த 2வது பாட்டுல உபாய புறப்பூசை என்று நமக்கு சொல்லப்படுவது. அதாவது உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்தவர்கள் இறைவனை உள்ளத்துக்குள்ள 2வது பாட்டு காமிங்க, உள்ளத்துக்குள்ள பூஜை செய்கிறார்கள். அப்படி பூஜை செய்பவர்களுக்கு வெளியே புற வழிபாட்டு அது எப்படி செய்யணும் என்றால், அகத்துல மட்டுமல்லாமல் புறத்திலேயும் இறைவனுடைய திருவடிகளை வழிபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பெறுகிற பொழுது நல்ல பூக்கள் பூக்கக்கூடிய மரங்களிலே கீழே உதிர்ந்து கிடக்கக்கூடிய பூக்கள், பிறகு ஏனைய துணை பொருள்கள் திருமஞ்சனமான முதலீடுகளை எல்லாம் கொண்டு பொருள் சேர் புகழ் உடைய புனிதனை அகப்பூசையில் வழிபட்ட முறையிலேயும் புறப்பூசையிலேயும் நாம் வெளியே அவரை வணங்க வேண்டும். அப்படி புறத்துல என்னென்ன விலை செய்ய வேண்டும்? குருநாதரை புறத்துல பூஜிக்கலாம், சிவலிங்கத்தை புறத்தே பூஜிக்கலாம், ஐயாரை பூஜிக்கலாம். இப்படி இவையெல்லாம் சிவமாக கண்டு வழிபடுதல் தான் புற வழிபாட்டின் இயல்பு. அந்த பயனையும் நமக்கு அருமையாக இந்த 302வது பாடல்ல காட்டுகிறார். பாட்டு படிச்சிருவோம். 302வது திருப்பாடல் சிறந்த பாடல். புறம்பேயும் அரண்களல் பூசிக்க வெண்டில் பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு, பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்து ஆர்கி சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவம் கட்டு நாம் எக்கடவோ என்றும் ஆண்டவனை கண்ட கால் அகம்புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியாத்தமுடைய செய்தி தானே. ஆக இது